ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோன்னா, என்ன சமைக்க போகிறோன்னு காலைலேருந்து ஒரே குழப்பம்தான். என்ன சமைக்கிறதுன்றது தான் பெரிய விஷயமா இருக்குது. காலையிலேருந்து மூளையை கசக்கி புழிஞ்சி, சரி மோர் குழம்பு வைக்கலாம், வெள்ளை பூசணிக்காய் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு மோர் குழம்பு வைக்கலான்னு ஒரு வழியாக டிசைட் பண்ணிவிட்டு காய் எடுத்துன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது மோர் குழம்புக்கு தான். இப்போ நான் வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புல சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா மோர் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க மாட்டோம். அதனால் இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம தனியாக மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டால் இதை நம்ம சேர்த்துக்கிட்டால் டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மோர் குழம்பு செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்ப தான் நைட்டு என்ன செய்கிறதுன்னு, காலையிலுக்கு என்ன செய்கிறது நைட்டு ஃபுல்லாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. மதியம் என்ன செய்கிறதுன்னு காலைல தூங்கி அந்தலேருந்தே மதியம் லஞ்சுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே மதியானம் லஞ்ச் டைமே வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. என்ன செய்கிறது அப்படின்றது தான் பெரிய விஷயமா இருக்குது. தினைக்கும் சமையலை கண்டுபிடிச்சவங்க கூட அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. என்ன செய்கிறது தினைக்கும், என்ன சமைக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. இப்போ மோர் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இந்த காய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நீங்கள் இன்றைக்கி மதியம் லஞ்சு என்ன பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி யோசனை வருமா, இல்லைன்னா டக்குன்னு செஞ்சுருவீங்களா அப்படி சொல்லிவிட்டு இதில் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டு இதை வேக வச்சுக்கலாம் நம்ம. இப்போ அதுக்குள்ளே மோர் குழம்புக்கு தேவையான ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தழை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமான பொருள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 ஸ்பூன் பச்சரிசியும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் நான் ஊற வச்சுருக்கேன். சிலவங்க துவரம்பருப்பு சேர்த்து செய்வாங்க. இது நான் கடலைப்பருப்பு மட்டும்தான். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பச்சரிசி. இதை மட்டும் நீங்கள் மோர் குழம்பு செய்கிற மாதிரியா ஐடியா இருந்ததுன்னா 1 மணி நேரம் முன்னவே ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சில்லு தேங்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். தேங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நிறையா தேவைப்படாது. சும்மா ஒரு 10 தேங்காய் இருந்தால் போதும். தேங்காவை நான் கட் பண்ணதால் அதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தேவையான பொருள் ஊற வச்சுருந்தது இல்லையா, பச்சரிசி அப்புறம் கடலைப்பருப்பு, அதை தண்ணி வடிகட்டிட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப குழன்னு அரைக்கூடாது. நல்லா கோர்ஸாக அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. குறப்பாக ஒரு 80% குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. இது கூட தேங்காய், கடலைப்பருப்பு, பச்சரிசி, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை 2 கொத்து, 2 பச்சை மிளகா. இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். லேசாக தண்ணி சேர்த்துக்குங்க. இது மையறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மோர் இருந்ததுன்னா இந்த குழம்பு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். குழம்பு செய்கிறதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த பேஸ்ட்டு இப்போ அரைச்சி வச்சாச்சு. இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி வச்சுங்க. ரொம்ப குழப்பான இருந்தால் ஒரு மாதிரி குழப்பு தன்மை கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த பக்குவத்தில் அரைச்சி வச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடான உடனே இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக இதுலேயும் நீங்கள் சேர்த்துக்குங்க. ஜீரகம் பொரிஞ்ச உடனே காரத்துக்கு தேவையான அளவு நம்ம வரமிளகாயில் சேர்த்துக்கிறோம். அதில் பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம். இதுலேயும் உங்களுக்கு தேவையான அளவு வரமிளகாய், இஞ்சி சேர்த்துங்க. கண்டிப்பாக இஞ்சி வேணும், அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இஞ்சி சேர்த்து கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்காவது சேர்க்கணும். இல்லை 1/2 ஸ்பூன் அந்த அளவுக்கு பெருங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ வாசனையாக இருக்கும். பெருங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதிலே வதக்கி விட்டால் தான் கொஞ்சம் பச்சை வாசனை போகும். நம்ம மோரில் கலந்து ஊற்றினோம்னா பச்சை வாசனை அந்தளவுக்கு போகாது. அதனால் இதை வதக்கி விடுங்க. இது வதக்கி விடுறப்ப லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அந்த மிக்ஸி ஜார் கழுவி அந்த இதை ஊற்றினாலே போதும். இதை ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் உங்களுக்கு அப்போ தான் போகும். நீங்கள் எடுத்த உடனே மோர் ஆட் பண்ணிடாதீங்க. இது போனதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ வந்து காயும் நம்ம வேக வச்சுட்டு தண்ணி இருத்து வச்சுக்கிறேன். தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டைமில் வந்து கொஞ்சமாக மோர் எடுத்து நீங்கள் நல்லா ஒரு பீட்டர் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட ஒரு சுற்று நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கரண்டியிலே அதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தயிரில் தண்ணி ஊற்றிடாதீங்க, திட்டமாக ஊற்றிக்கங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வந்து தயிர் நல்லா நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ. ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. திட்டமான புளிப்பு இருந்ததுன்னா கூட கொஞ்சம் புளிப்பு இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோர் குடிப்பாலே அந்த பக்குவத்தில் இருக்கணும். தயிர் கொஞ்சம் புளிச்சு இருக்கணும். ரொம்ப சப்புன்னு இருந்ததுன்னா மோர் குழம்புக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கங்க. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மோர் இது கூட ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து இந்த டைம்லேயே காயை ஆட் பண்ணிக்கங்க. காயை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கா பாருங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, திட்டமாக கரெக்டாக ஊற்றி சாப்பிட்ற பதத்தில் இருக்கணும். இது சேர்த்த உடனே சாப்பிட்ணும் போல் ஒரே செம ஸ்மெல்லாக இருக்கும், வாசனையாக வந்தது. செய்கிறப்பவே மோர் குழம்பு செய்கிறப்பவே செம வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. எல்லாம் ஒன்று சேர காய் எல்லாம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு குழம்பு. இங்கே பாருங்கள், இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து மல்லித்தழை தூவி நீங்கள் இறக்கிடலாம். மோர் குழம்பு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். இருந்தும் இந்த சட்டியில் இந்த வானலியில் வைக்கிறதால வந்து குழம்பு கொச்சிக்கிட்டே தான் இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைனா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க. நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவேன். மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டால் சாப்பிட்றப்ப ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு. இப்போ வந்து அடுத்த வேலை என்னென்னா பலாப்பழம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து பலாக்கொட்டை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எதுவும் சொல்லிட்டு பாப்பா வந்தால் பலாக்கொட்டை வச்சு வைக்க சொன்னாங்க. அதனால் சைடில் வந்து பலாக்கொட்டையை எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைனா அதை அவிச்சிட்டு அப்படியே 2ஆக கட் பண்ணி பொரியல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இல்லை அவிச்சு நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா தான் இருக்கும். அதனால் நான் அதை வச்சுருக்கேன். இப்போ வந்து மோர் குழம்புக்கு வந்து சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான். அதனால் உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோலையெல்லாம் நான் சீவிட்டு இதை வந்து ரஃபாக அப்படியே பொடியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பொடியாகவே கட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும்ன்ட்டு. இப்போ வந்து பலாக்கொட்டையை வெந்து வந்துடுச்சு அதுக்குள்ளே. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் நான் ஆற வச்சுக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் பலாக்கொட்டை வச்சு சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள். இது நிறையா இருந்தால் வெயிலில் காய வச்சு ட்ரை ஆக்கி கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். நம்மக்கிட்ட அவ்வளோ கொட்டை இல்லை, இவ்வளோ கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நான் வெறும் உருளைக்கிழங்கு எண்ணெய் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம ட்ரையாக நல்லா ஸ்பைஸியாக மொறுன்னு பொரிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா மோர் குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா காரசாரமாக. இல்லைன்னா உருளைக்கிழங்கு இல்லைன்னா கருணக்கிழங்கு அந்த மாதிரி சைட் டிஷ்லாம், வாழைக்காய் அந்த மாதிரிலாம் சைட் டிஷ்லாம் மோர் குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக காரத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் உப்பு கொஞ்சமாக நான் ஆல்ரெடி சேர்த்துக்கிட்டேன். இதை ஒரு 2-3 நிமிஷம் வந்து நீங்கள் கைவிட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் சிம்மிலே தான் வச்சு இதை ரெடி பண்ணணும். நீங்கள் வேகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும், வேகாது. இதுக்கு தண்ணிலாம் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். மூடி போட்டு வச்சுருந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆல் ஓவர் நம்ம சமையல் வந்து முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள் சாதம். அடுத்தது வந்து மோர் குழம்பு கம்மன்னு திறந்த உடனே ஒரே வாசனை. மோர் குழம்பு. இது வந்து புதினா துவையல். இது உருளைக்கிழங்கு ஃப்ரை இருந்துச்சு ரெடி பண்ணலையே அது. அதுக்கப்புறம் என்ன சைட் டிஷ்னால் புதினா துவையல். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு. ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.